என்னடா அவன் காம நேரமா மேக்கப் போட்டுட்டு இருக்கேன்? ஓகேவா? சத்தியம் தோற்பதில்லை. Truth never fails. சத்தியம் எப்போதும் தோற்கில்லை. சத்தியமேவ ஜெயதே. நிஜம் நிஜம்க்கு ஒக்கட்டே கெலுப்பு. அதாகப்பட்ட சார், கடல்ல கப்பல் போது, மாடத்துல ஏரோப்ளேன் போது, ரோட்ல பஸ் போது, அந்த மாதிரி பயணத்தின் போது கூட நீங்க வாங்க முடியாத பல அரிய பொக்கிஷங்களை நீங்க போற இந்த ரயில் பயணத்துல வாங்கலாம் சார். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா சார், அரேபியா பாலைவனத்துல கிடைக்கிற பேரிச்சம்பழத்துல இருந்து கட்டளைக்கு அனார்கலி கடத்துல கிடந்த கருகமணி வரைக்கும் நம்ம கிட்ட கிடைக்கும் சார். பயணத்தின் போதே பர்ச்சேஸ் ஆரம்பிக்கலாம் சார். யார் வேணாலும் விலை கேட்கலாம். நீங்க கேட்ட விலை எங்க கம்பெனிக்கு கட்டுப்படி ஆனன்னு வச்சுக்கோங்க. அதே வேலைக்கு ஒரு அதிசய பொருளை சந்தோஷமா கொடுப்போம், வாங்கிக்கலாம். கவனமா கேட்டுக்குங்க. அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அறிஞர் அண்ணா, அழகுக்கு ஐஸ்வர்யா ராய், சண்டைக்கு ஜாக்கி சான், சிரிப்புக்கு சார்லி சாப்ளின், சென்ட்டுக்கு சிங்கப்பூர். அந்த சிங்கப்பூர் மாநகரத்திலே ஒரு முன்னணி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட வாசனை திரவியம். ரத்தம் பிடிச்ச ஆம்பளைகளும் போட்டுக்கலாம், முழுகாம இருக்கிற பொம்பளைகளும் போட்டுக்கலாம். பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலி யாருன்னு பாப்போம் சார். நறுமணம் மிக்க இந்த பொருளின் ஆரம்ப விலை 500 நயா பைசா, 50 10 காசுகள், ஆக மொத்தம் 5 ரூபாய். 5 rupees. 10 ரூபா. 10 10 10 20 ரூபா. 20 20 ரூபாய். 50 ரூபா. 50 ரூபாய். 50 ரூபாய். 100 ரூபா. 100 100 ரூபாய். 100 ரூபாய். 150 ரூபா சாமியா. 150 ரூபாய் சாமியா. 150 ரூபாய் ஒரு தரம். 150 ரூபாய் ரெண்டு தரம். 200. 200 ரூபாய். 200 ரூபாய் ஒரு தரம். 200 ரூபாய் ரெண்டு தரம். 200 ரூபாய் மூணு தரம். காசு போடுங்க. அண்ணா எந்த ஊர்ண்ணே? ஆண்டிப்பட்டி. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 600 ரூபாய் பெருமானம் உள்ள சென்ட் பாட்டில 200 ரூபாய் கேட்டதால கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகல சார். இருந்தாலும் 200 ரூபாய் கேட்ட நம்ம ஆண்டிப்பட்டியாரோட ஒரே மன தைரியத்தை பாராட்டி அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள், ஆலயமணி படத்துல அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி, நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா இலவசம். சந்தோஷமா வாங்கிக்கணும். வந்து பாருங்க, சரோஜா தேவி வாட வரும். லூசு பையன். பட்டு புடவை, தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம். இரும்புக்கு டாட்டா, கரும்புக்கு தஞ்சை. அப்படிப்பட்ட தஞ்சை தரணியிலே நெசவாளர் உழைப்பிலே உருவான தரமான பட்டு புடவை சார். கவுன் போட்ட மவுண்ட் பேட்டன் பிரபுவோட பொண்டாட்டி கட்டி பார்த்த அழகான பட்டு சேலை சார். கட்டின ஆள் உசுரோடு இல்லாட்டியும் கட்டின பொருள் இன்னும் தரமா உங்க கண்ணு முன்னாடி சார். தம்பி, நான் ஒரு ஹிஸ்டரி வாத்தியார். உன் வியாபாரத்துக்காக வரலாறு தப்பா பேசாத. டேய் கருவாயா, என்னடா சோத்துல மண்ணலி போடுறான்? யோ வாத்தி, எல்லாரும் தூடி தானே வந்தா? பேசாம போடு. அப்பேற்பட்ட அந்த பொருளின் ஆரம்ப விலை 100. 200. 200 200 200 200 ஒரு தரம். 250. 250 250 250. மம்மி 300 ரூபாப்பா. 300 300 300 300 300 300 ஒரு தரம். 350. 350 350 350 350. 500 rupees. கேட்டுட்டாங்க செல்வச்சி மாட்டி 500 500 500 500 500 500 500 500 500 எதுக்கு? அவனுக்கு சோப்பு டப்பா, எனக்கு சுண்ணாம்பு டப்பாவா? 550. கோட்டீஸ்வரி 550 550 550 ஒரு தரம். 550 ரெண்டு தரம். 550 ரெண்டு தரம். 600. பின்னிட்டாயா பில்கேட்ஸ் 800 800 800 800 800. 600 தான்ப்பா. 600 தானா? சரி, தேர மாட்டாங்க போல். 600 ஒரு தரம். 600 ரெண்டு தரம். 600 மூணு தரம். ஐயா பில் கேட்ஸ் சிரிச்சது போதும், காசு கொடு. இந்தாங்க. இப்ப பாத்துட்டீங்கன்னா சார், 2000 ரூபாய் பெருமானம் உள்ள இந்த புடவைய 600 ரூபாய் கேட்டா கம்பெனி கட்டுப்படியாமா வாதியார? ஆகாது. பத்திரமா உள்ளவை. இருந்தாலும் மம்மி 2000 ரூபாய் புடவை 600 ரூபாய்க்கு கட்டுப்படி ஆகாது. டேய், நீ குடுத்தா குடுக்காட்டி போடா. எனக்கு வயித்தா கலக்குறது, நான் கக்கூஸ்க்கு போறேன். இருந்தாலும் 600 ரூபாய் கேட்ட இவரோட ஒரே மன தைரியத்தை பாராட்டி இவரை தெம்புட்டும் விதத்துல கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள், படகோட்டி படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கையிலையும் கழுத்துலயும் மாறி மாறி கட்ட கர்ச்சீஃப் இலவசம். பிரேம் போட்டு வச்சுக்க சார். உலகத்துல போனா கிடைக்காது ஒண்ணே ஒண்ணுதான் சார், அதான் டைம். அதாவது நேரம். கருத்தருக்கவும் டைம் பாக்குறோம், அடுத்தவன் கழுத்தருக்கவும் டைம் பாக்குறோம். ஆயிடுதா மாமே? தல்றா, அங்க தண்ணியே வரல. ஐயோ ஈஸ்வரா, அகருங்கோ. சரி சரி, ஆட்டே கவனி. சூப்பர். முகூர்த்தத்துக்கும் டைம் பாக்குறோம், ஏன் சாந்தி முகூர்த்தத்துக்கு கூட டைம் பாக்குறோம். அப்பேற்பட்ட விலை மதிக்க முடியாத நேரத்தை கூட நாம விலை கொடுத்து வாங்கலாம் சார். லேடீஸ் வாட்ச் பாருங்க, இதோட ஆரம்ப விலை 10 பைசா. வெறும் 10 10 10 பைசா. 10 பைசாவா? அது 1500 தெரியுமா? 1500 ரூபாய். 1500 ரூபாய் ஒரு தரம்.
நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே. என்ன பண்ணுவ? ஏய் விர்ரா, எப்ப பார்த்தாலும் அவ கூட வம்பு பண்ணிட்டு இருக்க. அங்கிள், உங்க முகத்துக்காக தான் பாக்குறேன். இல்லன்னா இவள்கிட்ட போய் பேசிட்டு தொழில் பண்றத சும்மா சும்மா கரைச்சல் பண்ணி செவல பேத்துருவேன். பேப்படா பேப்ப. அது வரைக்கும் என் கை என்ன புளியங்கா பறிச்சிட்டு இருக்குமா? டேய் கருவாப்பையிலே, உன்னை இருடி. இவன் கூட்டாளி தானே நீ? என்ன வாடா போடன்ட்டே இருக்க? உனக்கு என்னடா மரியாதை? லங்கா கட்ட உருட்டுவன் தானே நீ? இவ ரொம்ப யோக்கியம். நீ உருட்டல? டெய்லி வருவீங்களா? காலேஜ் வரீங்களா? விளையாடலாம். கேட்டலடி? அங்கிள், இவனை கூட்டிட்டு போங்க. இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரு. போலீஸ் போலீஸ் வாங்கோ வாங்கோ. டேய் கருவாயா, என்னடா போலீஸ் இழுத்து? ஆக்கி சட்டை போட்டுக்க தென்னாவட்ல பேசுறா ஐயா. தட்டுக்கோ. ஐயோ தொழில் பண்ணிட்டு இருக்க சும்மா வந்து இருக்கடா. போடி. ஏய் அடிக்கடா. அவங்களுக்கு ஒரு வாட்டி அடிப்பீங்க. அம்மா என்ன பண்ணா? எப்ப தொழில் பண்ற? சொல்லு. ஐயோ தள்ளி புடிச்சிருந்தடா. ஐயோ புடியா. டேய் எங்கடா ஓடுற? டேய் ஓடி வெல்ல பண்ணி. நடிச்சு கை ஓடிக்க மாட்டேடி. சரியா நாளையா இருந்தா சொல்லு. கீழ. தைரியம் இருந்தா நில்லுடா. டேய் பண்ணாங்கோலி, நில்லுடா டேய். உன் மொண்டைய பேக்கற பாரு. ஹலோ அங்கிள், தள்ளிக்கோங்க. ஆமாமா அங்கிள், அப்படியே பள்ளத்துல சாவு. நில்லுடா. டேய் சும்மா. ஒத்த பையன் இவள சப்போர்ட் வர பண்ணாடா. வேங்க விடு. என்னடா நடக்குதுங்க? பேர் என்னம்மா? பேர் சொல்லு. மஞ்சு. அப்பப்பப்பப்பப்பப்பப்பா. எந்த ஊர் இது? குழந்தை, நீங்க மஞ்சள் சட்டை போட்டுட்டு அழகா ஒருத்த பேசிட்டு இருந்தானே, அவ எங்க? பைத்தியக்காரி பைத்தியக்காரி. 500 ரூபாய் எடு. எதுக்குடி 500? நீ கக்கூசுக்கு போனதுக்கு. பரவிடு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? மாவுல கிளம்ப சொல்லு மாவுல. ஏய், கோட்டக்குடி ஆத்துல கெண்டக்கால அளவுதான் தண்ணி இருக்கு. அத்தி ஊத்து வெளியே ஆத்த கிடக்குது, பத்திரமா போய் சேர்த்துருக்க. போட்டு அந்த குதிரை வர சொல்றேன் பக்கமா. ஏய் மாடா. சீக்கிரம் பத்திரமா மாடா. சீக்கிரம் பாரு. டேய் பத்திரா. பத்திரமா தீக்குறா. வட்டப்பாறை வழியா கருத்தா பத்தி போங்கடா. காலிங் குரங்கணி செக் போஸ்ட். கஞ்சா கன்சைன்மெண்ட் அத்தியூத்துல இருந்து வல்முத்து வழியா போறாங்க. டேய் குடிங்கடா அவங்கள.
சிட்டா பண்ணிட்டாங்க சார். எவ்வளவு நேரம்டா உன்னை உருவுறது? யாரு உங்க முதலாளி, எங்க விளையுது சொல்லிட்டு போயிட்டாரு, உன்னை கட்டி விட்டுறோம். உனக்கு காசு பணம் கூட கொடுக்கறா, உண்மையும் சொல்றா. என் பொறுமையை சோதிக்காத, அடி வாங்கி சுத்து போவ. என்னையா சொன்னானா? எங்க நீங்க கைய வச்சாதான் சரிப்பட்டு வருவோம் போல. ஏண்டா சொல்ல மாட்டியா? கேக்குறாருமா உருங்குற. NDPS Act Section 20 Subclass 1 Subsection B இன்படி கஞ்சா கடத்தியதற்காக காவல் அதிகாரிகளின் கைகளை உடைத்து கொடுங்காயம் ஏற்படுத்தி கொலை செய்ய முயற்சித்ததற்காக IPC Section 324, 325 மற்றும் 307 படி உன் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுகிறது. துளசி தைலம், தும்பை, துளசி, நொச்சி, ஆல விழுது, வேலை விழுது, பச்சை கற்பூரம், வேம்பு, சோம்பு, வெத்தலை போன்ற 18 வகை மூலிகையால் தயாரிக்கப்பட்ட அரிய 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 தைலம். அரியது என்றால் என்ன? அரியது கேட்கும் வடிவடி வேலோய், அரிது அரிது மானிடராதல் அரிது. மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. மிக்க மகிழ்ச்சி. சொல்லால் தமிழால் வெல்லாத உலகையெல்லாம் வெல்லும் திறமை படைத்த ஐயனே, கொடியது என்னவோ? கொடியது கேட்கும் வடிவடி வேலோய், கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனிலும் கொடிது இளமையில் வறுமை. அத்தா, என்ன பொழப்புதான் இது? 4 பன்னிக்குட்டி வாங்கிட்டாயா? பேச்சு காசை பறிச்சு தரேன். இவனுக்கிட்ட இந்த கொட்டையும் பட்டையும் காட்டி அமைச்சு காசு புடுங்கிறதுக்குள்ள உசுரே போயிருது. வீட்டு வாட கட்டம்டா, பாடுறா. அதனிலும் கொடிது ஆற்றுணா கொடுநோய். இது நான் சொல்ல சார், ஔவையார் சொன்னது. கொடூரமான நோய் எதுன்னு கேட்டா ரொம்ப பேர் எய்ட்ஸ்பா, சில பேர் குஷ்டம்பா. என்ன கேட்டா உங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுவேன் சார், உலகத்திலே ரொம்ப கொடுமையான நோய் கேஸ் ட்ரபிள், அதாவது காத்த பிரிக்கிறது. நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. சூப்பர் ஐடியா டி. மிச்ச காசுக்கு சாக்லேட் குடுக்குறானுங்க. நுகர்வோர் கோர்ட்ல கேஸ் போட்டா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இவ ஒரு காசு காசுன்னுட்டு எழுத்து போட்டாங்கடி. சீக்கிரம் போய் சைக்கிளுக்கு டோக்கன் போட்டு வா. போடி. தள்ளு 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 தள்ளு. மகாஜனங்களே, உங்களுக்கு எல்லாம் நன்மையா உண்மையா தன்மையா ஒரு கதை சொல்ல போறேன். அண்மையில வந்து கேட்டுக்குங்க. அமெரிக்கால புள்ளகுட்டி பெத்த புருஷன் பொண்டாட்டி 2 பேர். அந்த வெள்ளைக்காரனுக்கு பாவம் கேஸ் ட்ரபிள். ராத்திரி தூக்கத்துல டர்ன்னு பிரிச்சு எடுத்திருக்கான். ஏன் புருஷன் விட்ட குசு சத்தத்துல என் தூக்கமே போச்சுன்னு கேஸ போட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு புள்ளைய தூக்கிட்டு போயிட்டா பொண்டாட்டிக்காரி. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே? குசு போடவா கேஸ் போடவா? கதை சொல்லிட்டு இருக்கேன்ல. ஆனா இங்கேயும் பாருங்க, நம்ம பையன் பிள்ளைங்க சரை கட்டிக்கும் போது மொச்ச பயிரா அள்ளி மேய்ஞ்சிட்டு ராத்திரி பூரா டர்ரு புருன்னு அடிச்சு பிரிப்பான். ஏயா எங்க அப்பா மறு வீட்டுக்கு புதுசா வாங்கி கொடுத்த அன்றாயும் வேட்டியும் இப்படி கிழிச்சு நாசம் பண்றேன்னு பொண்டாட்டிக்காரி கேட்டா, அடிப்படி குலைக்கிற நாய் கிடைக்காதுன்னு தத்துவம் பேசுவான். அதாவது புசுக்கு நசுக்கி விட்டாதான் நாருமா, சத்தமா விட்டா மணக்குமா? ஒரு 4 பேர் நின்னு பேசிட்டு இருக்கிற இடத்துல ஒருத்த மட்டும் டமால் ஒரு குண்டை போடுவான். 4 பேருமே மூக்க பிடிப்பான். விட்ட வேணா சொல்லுவான், எந்த சண்டால பாவியோ விட்டுட்டான்னு. ஏன்னா அவனுக்கு தானே முதல்ல தெரியும். ஐயா கொலைகேசம் கூட ஒத்துப்பாங்க, ஆனா குண்டு போட்டதை ஒத்துக்க மாட்டான். ஏன்? அது அவனுக்கு மான பிரச்சனை. நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா உங்கள பல பேர் இந்த வேலையை செஞ்சிருப்பீங்கன்னு தோணுது. பிரச்சனை இல்ல, ஊர்பட்ட மருந்துக்கெல்லாம் அடங்காத உங்க வாய்வு. நான் கொடுக்கிற மருந்து 1 டீஸ்பூன் சாப்பிடுங்க, மேல 4 காத்து கீழே 4 காத்து சும்மா பூ மாதிரி பிரியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மலச்சிக்கல். மலச்சிக்கல். மலச்சிக்கல் மனுஷனுக்கு பலச்சிக்கல். மனுஷன்னா காலை மாலை 2 வேளையும் வெளியேறணும். வீட்டுல எவன் செத்து கிடந்தாலும் சரி, அதை மட்டும் நிறுத்தக்கூடாது.
நிறுத்தணும் பணத்தோட சேர்ந்து நம்மளோட அறியிருப்போம். என்னடா ஒரே கவுச்சியா பேசுறானே, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. சாமி உங்களுக்கு வேணுமா? நேக்கு இதெல்லாம் வேண்டாம், சும்மா வேடிக்கை பாக்குறேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு. ஏன்னா சாமி தினமும் காலங்காத்தால குளிச்சு முடிச்சு அவர் கொல்லப்புறத்துல இருக்கிற துளசி செடி 3 சுத்தி சுத்தி 2 இலை பிச்சு திம்பார். நாம அப்படியா நாய் கரண்ட் கம்பத்தை தேடி அலையிற மாதிரி செடி கொடி எங்க இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சு சொயின்னு ஒடு கடிப்போம். யாரையும் ஒஸ்டியா பேச நினைக்க வேணாம் சார். ஐயமாருங்க பல பேரு ஜட்ஜி, இன்ஜினியர், டாக்டர்னு பெரிய பெரிய பதவியில இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த துளசியோட அருமை தெரியும். நீங்களும் உங்க பசங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க, அவங்களுக்கு மெமரி பவர் கூடும், வாந்தி வைத்தாலையும் நிக்கும். அப்படி நிக்கல நான் விக்கல. வாங்க சார், வாங்க சார், வந்து வாங்கிட்டு போங்க. எல்லாத்தையும் வாங்க சார், எடுத்துங்க சார். உங்க பேரை பேத்தி எல்லாத்துக்கும் கொடுங்க. எடுத்துங்கண்ணே. என்ன எடுங்க சார், அண்ணா எடுங்க. வாங்கண்ணே, வாங்க. என்ன ஓமத்திரம் வாட அடிக்குது? இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. தேடி வந்து மருந்து கொடுத்தா 1000 கேள்வி கேட்பீங்க. ஒரு லாட்ஜ்ல ரூம போட்டு இத்தனை தேதி இத்தனை மணிக்கு பேப்பர் விளம்பரம் கொடுத்தா நீங்களும் டான்னு போய் நிப்பீங்க. அவனும் இதான் சாக்குன்னு உங்களை கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி அமுக்கி 2000 3000 புடிக்கிட்டு விட்டுருவா சார். நாங்க அப்படி இல்ல சார். உங்க கண்ணு முன்னாடி எங்க வைத்தியசாலையை வச்சிருக்கோம். நான் சூத்திரத்தை சொல்ல சொல்ல இவர் இடிப்பாரு, இவர் கிண்டுவாரு. வாங்க சார், வந்து வாங்கிக்கங்க. ஒரு பாட்டில் வெறும் 50 ரூபாய். ஒரு பாட்டில் அது உங்க வீட்ல இருக்கிற குழந்தை குட்டிகளுக்கு எங்க வைத்தியசாலை கொடுக்கிற இனாம். வாங்க சார், வாங்க வந்து வாங்கிக்கங்க. ஒரு பாட்டிலோட விலை வெறும் 50 ரூபாய் சார். வாங்க சார், ஐயா கொடுங்க. கொடுங்க. வேற யாராவது? அதான் ஒரு 4 பாட்டில். வாங்க சார், வந்து வாங்கிங்க. கேட்டுங்க. ரொம்ப நல்ல பையனா. ஆளுக்குள்ள பாக்குற ஆடி அடிச்சு வரே குந்தாடி. ஐயா ஐயா அக்கா 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 ஏட்டையா புட்டத்த தோக்குறாரு. அவரை கொஞ்சம் ஓடுங்க சொல்லு. ஓடல. ஓகே ஓகே. அப்புறம் பாப்போம். ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில இருக்கு. ஐ அம் சக்திவேல் வித்அவுட் லைசென்ஸ் லேகியம் மேக்கர் 420. நீங்க சொல்லுங்க சேஜி. செட் ஃபண்ட். ஓ, நிதி நிறுவன அதிபர். அது எப்படியா? நானும் சிம்னி விளக்க பொருத்தி வச்சு கண்ட மேனிக்கு புளிக்க தள்ளுறேன். ஒரு பையன் சிக்க மாட்டேங்கிறான். உங்ககிட்ட மட்டும் எப்படி தேடி வந்து மாட்டாங்க. என்ன பார்த்தாலே கஸ்டமர் நம்புறாங்க. இனிமேல் என்ன தப்பு? தமிழ தப்பு தப்பா பேச நம்புறாங்களா? வெளியே போய் வச்சுக்கிறேன். தேங்க்யூ குருஜி. நீங்க? ஈவ்டி சிங். பொம்பளை புள்ளையா கிண்டல் பண்ணிருக்கிறார். பேர் என்னன்னு தான் கேட்டேன். அதுக்கு போய் 3 மாசம் உள்ள போட்டாங்க. இப்போ நீங்க விரும்புற பொண்ணை விட உங்களை விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தாடி வசனம் பழசா இருக்கோ? தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், தர்மம் அதை மறுபடியும் வெல்லும். இல்ல சார், அவங்க லவ் பண்றாங்களோ இல்லையோ, சாகர வரைக்கும் அவங்க நினைச்சுக்கிட்டே இருப்பேன். விதி வலியது. என் பொண்டாட்டி கிட்ட செலவுக்கு காசு கொடுன்னு ஒரு தட்டு தட்டின தம்பி, வரதட்சணை கொடுமன்னு உள்ள தூக்கி போட்டான். போய் இந்த வயசுல இவர் என்ன செஞ்சாரு? இவரே தெரியாதா? சன் டிவில எல்லாம் வந்திருக்காரு.
பேரு என்னன்னு கேளுங்களா? சீலஸ்ரீ அம்பலவான சுவாமிகள். அதான் சிட்டிங் எல்லாம் ஒரு சைஸா இருக்கா? அம்பலவாணன் என்ன செஞ்சீங்கோ? என்ன செய்யலன்னு கேளுங்க. பருப்பு விற்கிறதுக்காக வடநாட்டுக்கு போயிருக்காரு தம்பி. தோரம் பருப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்புன்னு தமிழ்லயே வித்துருக்கான் தம்பி இந்த தாடிக்காரன். ஆளும் பாஷையும் ஒரு மார்க்கமா இருந்த உடனே அவங்க இவரை சாமின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சும்மா விடுவாரா சாமி? உன்னைத்தான் சாமின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கல்ல. அவன் குடுக்குற ஆப்பிள் அரிஞ்சு வாங்கி தின்னுட்டு மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காம ஜாரி ஜோக்கிங் வேற. அடே இருப்பு வேற. அடியே இந்தியாங்கிறனால தாண்டி இந்த போஸ்ட் எல்லாம் உன் பருப்பை கொண்டு போய் துபாயில வித்திருந்த. மைசன் என்ன ஃபாதர், எல்லாம் ஒரு கூட்டு பறவைகள். ஹலோ, கடிக்கிறான்டா. பரவாயில்ல மைசன். பரவாயில்லையா? செருப்பால் அடிப்பேன்.